இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான புதினா டீ பார்க்க போறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. யூஷுவலாக வைக்கிற டீ பாத்திரத்தில் அடுப்பில் வைங்க. வச்சுட்டு தண்ணி முதல்ல விட்டுக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் பாலை எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் தண்ணி விடலாம். முதல்ல புதினா சேர்த்துக்கலாம். 3 கிளாஸ் டீக்கு இந்த அளவு நான் புதினா சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா அந்த கலந்து விடுங்க. அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கணும். புதினா வந்துட்டு ஃப்ளேவர் அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கம்மியாக வேணுன்றவங்க இதுலேருந்தே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. தண்ணி வந்து லைட்டாக அந்த கலர் மாறும். அப்போவே தெரிஞ்சிடும் உங்களுக்கு நல்லா சேர்ந்து கொதிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அந்த கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. பால் வேண்டான்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றும் போது இன்னும் 2 கிளாஸ் தண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. டீ தூள் போட்டுக்கலாம். எனக்கு 4 டீஸ்பூன் டீ தூள் ஆச்சு. கொஞ்சம் டார்க்காக வேணுன்றதுக்காக. லைட்டாக வேணும்னா அதுலேருந்து 1 டீஸ்பூன் கூட கம்மி பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். இதில் வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா நார்மல் சக்கரை கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சக்கரை தான் போட போகிறேன். இப்போ பால் விட்டுக்கலாம். 2 கிளாஸ் பால் விட்டேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி பால் வேண்டாம் அப்படின்னா பால் ஊற்றுறதுக்கு முன்னாடியே வடிகட்டிக்கோங்க. சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா சேர்ந்து எல்லாமே கொதிக்கணும். அப்படியே கொதிக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது. மேலே ப்ரௌன் கலரில் வரும். அப்போவே டீ ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா நல்ல டைஜஷன் கொடுக்கும் இந்த புதினா டீ. ஏலக்காய் கொஞ்சம் தூவிக்கலாம் வாசனைக்கு. நல்லா கொதிச்சுட்டே வருது புதினா டீ. நான்வெஜ் சாப்பிடும்போது இல்லைனா ஏதோ ஒரு ஆயில் ஐட்டம்லாம் சாப்பிடும்போது இந்த மாதிரி டீ எல்லாம் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான புதினா டீ ரெடி.